இப்போ நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு நான் வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 பல் பூண்டு. வெங்காயம் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி 3 வரமிளகா எல்லாம். இப்போ அது கூட நான் வந்து மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எப்பயுமே அரைக்கும் போது மீன் குழம்பு மசாலா போடாதீங்க. வணக்கும் போதே கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு மசாலா போட்டு ஒரு வறுத்துட்டு இறக்குங்க. ஏன்னா அது வந்து பச்சை வாசம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அதனால் இப்போ மிக்ஸினை மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கொதிச்சிருச்சு. நான் இதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையே பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 பல். நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ஆட் பண்ணி அது வணங்கினதுக்கப்புறமேட்டு மசாலா அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு வணக்க உள்ள பச்சை வாசம் போகிற வரைக்கும். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அரிசிக்கல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜார் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு எப்பவுமே அரிசிக்கல் தண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கெட்டி தன்மை கிடைக்கும். அதனால் நல்லா கிளறி கொதிக்க விட்டுடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு. ஃபிஷ் போடாமல் இருந்தால் பூண்டு குழம்பு, ஃபிஷ் போட்டால் மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு புளிக்கரைசல் எதுவுமே ஊற்றுங்க. ஓகே, வச்சுட்டு போ. குழம்பு நல்லா வெந்துருச்சு. புளி போட்டிருக்கோம், அது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி கேட்பீங்க, கேரளா ஸ்டைல். நான் வந்து தேங்காய் எங்கள் வீட்டில் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா மீனும் கொழுப்பு, அதுவும் கொழுப்பு சத்துன்ட்டு அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அதனால அரைச்சி ஊற்றலை. ஆனால் இந்த ஸ்டேஜ் நீங்கள் அந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டுட்டு மீன் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு. நான் மீன் போட்டுக்கிறேன். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணல. நான் ஆட் பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. மீன் வந்து சட்டுன்னு வேகிற ஒரு ஃபுட்டு தான். அதனால் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நல்லா ஒரு 2 கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃபிஷ் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.